ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராகவன் இன்ஃபோடைன்மெண்ட். ஸோ ரொம்ப நாள் கழித்து பசங்களாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸோ அதனால் அப்படியே குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அருணாச்சலம் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு ஃபார்மசி குடோனில் தான் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு தான் ரன் பண்ணுறான். ஸோ மெடிக்கல் ஸ்டோருக்கு தேவையான எல்லா ஃபார்மசி ப்ராடக்ட்ஸுமே இங்கே வந்து ஹோல்சேலில் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது வேணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். ஏன்னா இது மாடா அவன் லூஸில் வித்துட்டு இருக்கான். ஏய் வாட்டப் ஏ ஆமாண்டா. என்னடா பண்றீங்க? எனக்கு ஒன்று கொடுறா. இது ஆரஞ்சு மிட்டாய். நம்ம சின்ன வயசுல புளிப்பு மிட்டாய் மாதிரி இது சாப்பிட்டுருக்கோம். நல்லா ஏய் அது கிடையாதுடா, இது ஸ்டெப்ஸில்ஸ்டா. தப்பா ரிவ்யூ பண்ணாதடா, அது மருந்து. சும்மா சாப்பிடலாம். எனக்கு ஒன்று கொடு. கூச்சமே இல்லை. ஏய் என்ன முடிஞ்சு அவ்வளோதான். என்ன வாயில போடுறீங்க? டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? ஏய் மிட்டாய் தான்டா. ஏய் ஸ்டெப்ஸ் மிட்டாய்டா. காப்சில். படிக்காத தற்குறி எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் என்ன இதுதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் முட்டா பசங்களா. சாப்பிட்டனால தைரியமா எடுத்து போறேன். தெரியாத பொருள் எப்பறம் எடுத்து போடுவோம். அப்ப தெரியாது நமக்கு. என்னடா? வெல்கம் டு சிவா ஜெயக்குமார் vlog. டேய் இது ராகவன் இன்ஃபோடைன்மெண்ட் vlogsடா. இல்ல நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதுக்கு தான் கார் துடைக்கிற வேலைக்கு வந்துட்டியா? ஏன் கார்ரா? நான் தான் பார்த்துக்கணும். ஸோ ஒரு வழியாக கார் வந்துருச்சு, வாங்க போயிட்டே பேசலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரங்கோயில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ குற்றாலம் போகிறதுக்கு எதுக்குடா நீ சங்கரங்கோயில் போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஐபி ஒருத்தர் சங்கரங்கோயிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போகணுன்னு சொல்லி அவரோட கட்டளை. அதனால தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ வாங்க போயிட்டு அந்த விஐபியை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம போகலாம். சார் தான் அந்த விஐபி, அவரை பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம குற்றாலம். பின்னாடி மியூசிக் ஏதாவது ஓடும். இல்லை அப்படிலாம் இல்லை. கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. எந்த கடையை சொல்கிறேன்? அதான் கேட்டேன் எங்கே இருக்குன்னு. பண்ணுக்காவ தான். அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து குற்றாலத்துக்கு 1 மணி நேரம் தான். ஆனால் 3 மணி நேரமாக அசம்பிள் ஆகிருக்கோம். இப்போ தான் புளியங்குடிக்கிட்டே வந்திருக்கோம். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இவனுங்களை வச்சுக்கிட்டு இங்கே இருக்க குற்றாலத்துக்கு நாங்கள் 4 மணி நேரமாக போயிட்டுருக்கோம். ஸோ என்ன பண்ணுறது, அந்த ஃபன்னு தான் வந்து நமக்கு முக்கியம். டைம் தான். காருக்குள்ளே யாருப்போ அதை ஐஸ் விற்கிறது அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ எங்களுக்கு அந்த பாட்டில் அந்த பாலேஸ் கப்பைஸை தவிர வேறு எந்த லிரிக்ஸும் தெரியாது. ஸோ அதை தான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு கேமராமேன் கிடச்சிருக்கான். இவன் தான் சரணு. இன்னைக்கு எடுக்கிற வீடியோ ஃபுல்லாக ஒன்று எடுப்பேன். ஸோ ஒரு வழியாக குற்றாலத்துக்கிட்ட வந்தாச்சு. இனிமேல் நாங்கள் கொஞ்சம் காப்பிரைட்ஸ் காரணமாக வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வைப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து மெயின் ஃபால்ஸில் மீட் பண்ணலாம். பாய். ஸோ மெயின் ஃபால்ஸ் வந்தாச்சு. பட் இருந்தாலும் நம்ம பாய்ஸுக்கு வைப் அடங்கலை. அதான் ஃபினிஷிங் டச் போட்டுட்ருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். சிவா, உன்னை வந்து நான் நிறைய இடத்துல காமிக்கேன். அதனால் எனக்கு ஷவுட் அவுட் கொடுறா உன் சேனலில். ஷவுட் அவுட் கேட்குறானு என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு எவனுக்காச்சும் நான் இது வரைக்கும் ஷவுட் அவுட் கொடுத்துருக்கேனா? ஒன்றும் பண்ணல. அதே தான் அவனுக்கும் போய் சொல்கிறான். செல்ஃபி லவர்ஸ் உங்களுக்காக ஐ லவ் குற்றாலம் செல்ஃபி பாயிண்ட்லாம் வச்சிட்ருக்காங்க. ஸோ போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தண்ணி வரல. அருவி சத்தத்தோடு அங்கே இருக்கவங்க கத்துற சத்தம் தான் அதிகமாக கேட்குது. ஸோ இருந்தாலும் வந்துட்டோம், குளிக்காமல் போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவா ஜெயக்குமார் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, கையில் ஃபோனோட அருவிக்குள்ளேருந்து வந்துட்டுருக்காரு. ஸோ ஐஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாமே அப்படி தான். நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ கேட்டால் கூட எடுக்க விட மாட்டாங்க. ஆனால் வந்து ஐஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே வச்சு ஜாலியாக ஆடிட்டுருப்பாங்க. பாருங்களேன், யாரோ ஒரு தெரியாத ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போயிட்டு டவலை வச்சு துடைச்சிக்கிட்டு இருக்கான். நம்மளோட இவனுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமே. ஸோ ஒரு ஷவுட் அவுட் கொடுறான்னு கேட்டால் ஃப்ரேமு நான் தான் இவனுக்கு ஷவுட் அவுட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? சரி, இவன் தான் சிவா ஜெயக்குமார். இவனை அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே மெயின் ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா 5 ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம்.
ஸோ ஐந்தருவிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி வரல. ஐந்தருவியில் 3-4 அருவி தான் வந்துக்கிட்டு இருக்குது ஒழுங்காக, அதுவும் கூட ஃபோர்ஸாக வரல. பட் கூட்டம் ஹெவியாக இருக்குது. இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வர்றோம். ஸோ ஒரு குளியலை போட்ட வேண்டியதான். எல்லாரும் எந்த பக்கம் திரும்பி நிற்காங்க, இவன் மட்டும் எங்கிட்டு நிற்காம பாருல. இல்லை உனக்கு கேமராமேனாக போட்டா நீ அங்கே போய் பாறை நக்கிக்கிட்டு இருக்க, வீடியோ எடுக்கணும் மாட்டா. ஸோ உங்களுக்கு குளிச்சு முடிச்சுட்டு எண்ணெய் தேய்க்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அப்படியே 5 ஃபால்ஸுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சமோசா சுட சுட விற்றுட்ருப்பாங்க. அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் அப்படியே உங்கள் கை காலில் தேய்ச்சிக்கோங்க. தனியாக எண்ணெய் வாங்கி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாமல் 10 ரூபா சமோசாலேயே வந்து உங்கள் வேலையை முடிச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காடை முட்டையை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 5 முட்டையை வச்சு பண்ணுறது 50 ரூபான்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கோழி முட்டையில் போடுற ஃபுல் பாயில் மாதிரி தான், பட் அதை பனியார சட்டியில் போட்டு தராங்க. பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கோழி முட்டையோட ஃபுல் பாயில் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்க கொஞ்சம் பூண்டு சட்னி கொஞ்சம் கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட வாடை சிலருக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் அந்த பூண்டு சட்னியை தொட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த வாடையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஐஃபோன் வச்சுருக்காங்க, ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும் தாங்கடான்னு கேட்டால் ஸ்டோரேஜ் இல்லைன்றாங்க. அப்புறம் எதுக்கு தான் அந்த ஃபோன் வாங்குறாங்களோ தெரில. ஒரு லாக்லையும் வீடியோ குவாலிட்டிலாம் வந்து இந்த மாதிரி ஃபோனை கொடுத்தாங்கன்னா நல்லா எடுக்கலாம். இவங்க இப்படிலாம் பண்ணுறத பார்க்கும்போது இந்த எஃபிசட் ஃபஸ்ட்டு காப்பி மாதிரியே ஐஃபோனையும் ஃபஸ்ட்டு காப்பி வாங்கி வச்சுருக்காங்களோன்னு டவுட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ட்ரிப்பு இனிதே நிறைவடைந்தது. ஸோ நம்ம வீடியோவே முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.